நான் சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் படித்து வருகிறேன். பார்க்க கொஞ்சம் உயரமாக, ஜிம் போய் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பேன். ஆனால் மெக்கானிக்கல் பிரிவு என்பதால் எங்கள் வகுப்பில் பெண்களே மிகவும் குறைவு. இருக்கும் சில பெண்களும் என்னிடம் பேசவே தயங்குவார்கள். மற்ற பசங்க கிண்டல் செய்வார்களோ என்ற பயம்தான் காரணம். அதனால் எனக்கு காதல், நட்பு என எதுவும் பெரிதாக அமையவில்லை. படிப்பு, விளையாட்டு, நண்பர்கள் என்று தான் நாட்கள் போய்கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் எங்கள் கல்லூரியில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. எங்கள் கல்லூரியின் பழைய தலைமை ஆசிரியர் வேலையை விட்டு விலகிச் சென்று விட்டார். அவருக்கு பதிலாக புதிதாக ஒரு பெண் தலைமை ஆசிரியர் வரப்போவதாக தகவல் வந்தது. மொத்த கல்லூரியும் அந்த செய்தியை கேட்டு ஆர்வமாக இருந்தது. ஆனால் கூடவே இன்னொரு தகவலும் வந்தது. வரப்போகும் புதிய தலைமை ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர், ஒழுக்கத்தில் சிறிதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் என்று. அதை கேட்டதும் எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் குறைந்து போனது. மறுநாள் காலை மெக்கானிக்கல் பிரிவுக்கு ஆசிரியர் யாரும் வராததால் வகுப்பு காலியாக இருந்தது. அப்போது தான் அவர் வந்தார். கையில் புத்தகங்களுடன், மிகவும் நேர்த்தியான உடையில், தன்னம்பிக்கையுடன் உள்ளே நுழைந்தார். என் பெயர் கீதா, இந்த கல்லூரியின் புதிய தலைமை ஆசிரியர். மெக்கானிக்கல் பிரிவுக்கு ஆசிரியர் இல்லாத நேரத்தில் நான் தான் வந்து வகுப்பு எடுப்பேன். நான் படிப்பு விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவள். ஆனால் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்பவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று கம்பீரமாக கூறினார். வகுப்பில் இருந்த அனைவரும் பயத்துடன் தலையை குனிந்து கொண்டிருந்தனர். ஆனால் என்னால் மட்டும் அவரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவருடைய பேச்சில் இருந்த தைரியம், கண்களில் இருந்த நேர்மை, அந்த கண்டிப்புக்குப் பின்னால் இருந்த ஒரு மென்மை என்னை மிகவும் கவர்ந்தது. நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு நான் மெதுவாக அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். ஒரு பழைய ஆசிரியர் மூலம் தெரிந்து கொண்டேன். கீதா மேடத்திற்கு அப்பா சிறு வயதிலேயே இல்லை. அம்மா தான் மிகவும் கஷ்டப்பட்டு அவரை படிக்க வைத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு வயது 29. படிப்பு, வேலை, அம்மாவை பார்த்து கொள்வது என்று இருந்ததால் திருமணத்தை தள்ளி போட்டு வந்திருக்கிறார். மேலும் அவர் போய் பேசுபவர்களை வெறுப்பார், நேர்மையானவர்களிடம் மட்டும் தான் அன்பாக பேசுவார் என்றும் தெரிந்து கொண்டேன். அடுத்த நாள் வகுப்பில் ஆசிரியர் இல்லாததால் மாணவர்கள் சத்தம் போட்டு கொண்டிருந்தனர். திடீரென கீதா மேடம் கோபத்துடன் உள்ளே வந்து அனைவரையும் திட்டி அமைதியாக்கினார். அனைவரும் பயந்து பாடத்தை கவனித்தனர். நான் மட்டும் அவருடைய கண்களையே பார்த்து கொண்டிருந்தேன். அவரும் என்னை பார்த்தார், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. வகுப்பு முடிந்ததும் என்னை மட்டும் அழைத்து, மதியம் என் அறைக்கு வந்து பார் என்று சொல்லிவிட்டுச் சென்றார். மதியம் நான் பயத்துடனும் ஆர்வத்துடனும் தலைமை ஆசிரியர் அறைக்குச் சென்றேன். அவர் கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். நெற்றியில் சிறிய பொட்டு, நீண்ட கூந்தல், மிகவும் எளிமையான அழகுடன் இருந்தார். வகுப்பில் பாடம் நடத்தும்போது ஏன் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று புருவத்தை உயர்த்தி கேட்டார். நான் கொஞ்சம் கூட பயப்படாமல் உண்மையை சொன்னேன். மன்னிக்கவும் மேடம், உங்களிடம் போய் சொல்ல விரும்பவில்லை. நான் இதுவரை உங்களைப் போல தைரியமான, தன்னம்பிக்கை நிறைந்த, அதே நேரம் அழகான ஒருவரை பார்த்ததில்லை. உங்கள் பேச்சும் உங்கள் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் தான் பார்த்தேன் என்றேன். ஒரு நிமிடம் என்னை முறைத்து பார்த்தார். ஒரு தலைமை ஆசிரியரிடம் இப்படித்தான் பேசுவாயா என்றார். கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை மேடம், நான் உண்மையைத்தான் சொன்னேன் என்றேன். அவர் எதுவும் பேசவில்லை. சரி, வகுப்புக்கு போ என்றார். நான் சரிங்க மேடம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வந்த பிறகு அறைக்குள் இருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து அவர் மெல்லியதாக புன்னகைத்ததை நான் ஜன்னல் வழியே பார்த்தேன். அப்போது தான் எனக்கு நம்பிக்கை வந்தது, அவருக்கும் என் நேர்மை பிடித்திருக்கிறது என்று. அதன் பிறகு அவர் அடிக்கடி எங்கள் வகுப்புக்கு வர ஆரம்பித்தார். நான் அவரையே பார்ப்பேன், அவரும் அதை புரிந்து கொண்டு லேசாக சிரிப்பார். மற்ற மாணவர்களிடம் கண்டிப்பாக இருப்பவர் என்னிடம் மட்டும் தனியாக பேசும்போது மிகவும் இயல்பாக பேச ஆரம்பித்தார். படிப்பு பற்றி, வாழ்க்கை பற்றி, அவருடைய அம்மாவை பற்றி எல்லாம் பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் இருவரும் தொலைபேசி எண்களை பரிமாறிக் கொண்டோம். நான் வேண்டுமென்றே அவரை மேடம் என்றே அழைத்தேன். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, கல்லூரியில் மட்டும் மேடம் என்று கூப்பிடு,
வெளியில் பேசும்போது கீதா என்றே கூப்பிடு என்றார். அடுத்த ஒரு மாதத்தில் நாங்கள் நல்ல நண்பர்களாக மாறினோம். எனக்கு 22 வயது, அவருக்கு 29 வயது. 7 வயது வித்தியாசம் இருந்தாலும் எங்கள் எண்ணங்கள் ஒரே மாதிரியாக இருந்தது. நான் அவருடைய தைரியத்தை பாராட்டுவேன், அவர் என்னுடைய நேர்மையை பாராட்டுவார். அந்த நட்புக்குள் ஒரு அழகான, ஆழமான அன்பு மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தது. நாட்கள் வேகமாக ஓட்டியது. நாங்கள் இருவரும் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசிக்கொள்வோம். ஆனால் அந்த அன்பை காதல் என்று சொல்லும் சந்தர்ப்பம் மட்டும் அமையவே இல்லை. ஒரு நாள் காலை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. கீதாவுக்கு கல்லூரிக்கு வர வண்டி கிடைக்கவில்லை என்று போன் செய்தார். நான் உடனே என் வண்டியில் சென்று அவரை அழைத்து வந்தேன். மழையில் நனைந்தபடி இருவரும் கல்லூரிக்கு வந்தோம். ஆனால் மழை அதிகமானதால் கல்லூரிக்கு அன்று விடுமுறை அறிவித்து விட்டார்கள். அனைவரும் வீட்டுக்கு கிளம்பிச் சென்று விட்டனர். கீதாவுக்கு சில முக்கியமான கோப்புகளை முடிக்க வேண்டிய வேலை இருந்ததால் அவர் அறையில் இருந்தார். நான் வெளியில் காத்திருந்தேன். நீண்ட நேரம் கழித்து நான் உள்ளே சென்றேன். மழையின் சத்தம், குளிர்ந்த காற்று, அறையில் நாங்கள் இருவர் மட்டும். நான் அவர் அருகில் சென்று, கீதா, இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று மனதில் இருந்ததை மெதுவாக சொன்னேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார். திடீரென மின்சாரம் தடைப்பட்டு அறை முழுவதும் இருட்டானது. ஜன்னல் வழியே மழை வெளிச்சம் மட்டும் வந்து கொண்டிருந்தது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு கீதா மெதுவாக சொன்னார், டேய், கதவை சாத்திட்டு வா, மழைச்சாரல் உள்ளே வருது. நான் சென்று கதவை சாத்தினேன். மழை சத்தத்திற்கு நடுவில் எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு அழகான அமைதி நிலவியது. நான் அவரிடம் என் மனதில் இருந்த அனைத்து அன்பையும் மரியாதையையும் கூறினேன். உன்னுடைய கண்டிப்பை விட உன்னுடைய மனசு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீதா. என் வாழ்க்கை முழுவதும் உன்னை போன்ற ஒரு துணை வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றேன். கீதா கண்களில் கண்ணீருடன் சிரித்தார். நானும் உன்னுடைய நேர்மையை தான் முதல் நாளில் இருந்து ரசித்தேன். என் வாழ்க்கையில் என் அம்மாவுக்கு பிறகு என்னை உண்மையாக புரிந்து கொண்டது நீ மட்டும்தான் என்றார். அன்று மழை நாளில் அந்த தனிமையான அறையில் நாங்கள் இருவரும் எங்கள் காதலை முதல் முறையாக மனம் விட்டு பகிர்ந்து கொண்டோம். எந்த தவறான எண்ணமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வெளியே பெய்த மழையைப் போலவே எங்கள் மனதும் தூய்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது தான் எங்கள் காதலின் அழகான தொடக்கம்.